ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் எழில் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி अड़ेகிறேன்। प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हार्दिक स्वागत करते हैं। दया की छाया में हम सब और एक बार आप सबों से भेंट करने के लिए परमेश्वर ने मुझे मौका दिया, इसलिए मैं परमेश्वर के धन्यवाद देती हूँ। மறுபடியுமாக உங்களை நான் சந்திப்பதில் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்। இப்பொழுதுமாக நாம் வசனத்துக்கு நேராக நாம் பார்ப்போம்। ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 3 இப்படியாக இருக்கிறது। பாதி வசனத்தை நான் இப்படியாக படிக்கிறேன்। நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்। ऐसाया की पुस्तक उसके 54 अध्याय वचन 3 में ऐसा लिखा है, तो दाहिने और बाएं ओर फैलेगा। இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்। आज हम इस वचन के द्वारा एक शीर्षक लेकर आए हैं, वह क्या है? तू दाहिने और बाएं फैलेगा कर लिखा है। फैलेगा भी बोल सकते हैं या बढ़ना भी हम बोल सकते हैं। இங்கே ஒரு பெருக்கத்தை குறித்து இங்கே வசனம் எழுதியிருக்கிறது। நாம் என்ன பெருக்கம் என்றால் என்ன? உதாரணமாக நாம் சொல்லப்போனால் நிறைய பேர் பெருக்கம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகணுன்னா நல்லா சாப்பிட்டு குண்டாக இருக்கிறது பெருக்கம் கிடையாது। நல்லா சாப்பிட்டு ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்மீட்டா இது போல் நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு நல்ல மருந்து மாத்திரைகள், ஜிங்க்கு, அயன் இப்படிப்பட்டதான டேப்லெட்டுகளை நாம் சாப்பிட்டு குண்டாகிறது என்பது ஒரு பெருக்கம் அல்ல। இங்கே ஒரு பெருக்கத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக இங்கே நாம் வாசிக்கிறோம்। நீங்கள் அதை தியானமாக நீங்கள் கேட்டீர்கள் உங்களுக்கு நன்கு புரியும் என்று நான் நம்புகிறேன்। यहाँ पर एक बढ़ाई के बारे में लिखा है। वह किस प्रकार की बढ़ाई है? अच्छी तरह से खाकर, बूस्ट, हॉर्लिक्स ऐसे जैसे कि बहुत सारे अच्छे भोजन से भी खाकर और डॉक्टर के पास जाकर आयरन टैबलेट सभी ऐसे हम खाने से इस तरह की बढ़ना करके यहाँ पर नहीं लिखा है। वचन को अच्छी तरह आप सुनेंगे तो यहाँ पर आपको समझ में आएगा यहाँ पर किस तरह का बड़प्पन या ऐसे बोल सकते हैं किस तरह की फैलना कर यहाँ पर लिखा है। இங்கே ஒரு பெருக்கம் என்று நம்ம சொல்லும்போது அது என்ன ஒரு பெருக்கம்னா, அதே அதிகாரத்தில் வசனம் 2 இப்படியாக சொல்கிறது। ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, उन கயிறுகளை நீளமாக்கி उन முளைகளை உறுதிப்படுத்து। यहाँ पर ऐसा लिखा है ஏசாயா की पुस्तक उसी अध्याय में 54 में 2 वचन में ऐसे लिखा है, अपने तंबू को स्थान कर चौड़ा कर और अपने जो है अपने प्रेम के रस्सी को लंबा कर आप लोगों वचन के आधार पर आप पढ़िए। सिर्फ हम वचन को पूरा नहीं पढ़ा है, सिर्फ आधा उसका मतलब सिर्फ आपको बताया है। இங்கே கயிறு என்றால் நாம் என்ன சொல்லலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க கயிறு என்றால் நம்ம வீட்டில் வந்து கழுத்தில் போடுற தாலி கயிறு சொல்லுவாங்களா, இல்லை இடுப்பில் கட்டுற அரிஞ்சான கயிறு சொல்லுவோமா, இல்லை வந்து இல்லைன்னா சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கயிறு। ஆனால் இங்கே கயிறு என்று சொன்னால் இங்கே வித்தியாசமாக வேதத்தின் அடிப்படையாக ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன்। ஓசியா 11ஆம் அதிகாரம் வசனம் 4 அது 2வது பாகத்தில் இப்படியாக இருக்கு, மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே அவர் என்னை இழுத்தார்। यहाँ पर एक रस्सी के बारे में लिखा है, वह किस प्रकार रस्सी है? जैसे कि शादी के समय में मंगलसूत्र जो बांधते हैं रस्सी में, क्या वो रस्सी है? या छोटे बच्चे को कमर में बांधते हैं ना, उसको रस्सी बोल सकते हैं। या खुदकुशी करने के लिए जो रस्सी यूज़ करते हैं उस रस्सी को बोलते हैं, वैसे रस्सी नहीं है। यहाँ पर ओसिया की पुस्तक उसका 11 अध्याय वचन 4 में ऐसे लिखा है, मनुष्य को प्यार की रस्सी से परमेश्वर ने हमें बांध कर रखा है। இங்கே ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார், மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் அவர் வந்து நம்மளை இழுத்து கொள்கிற நம்ம பாட்டாக இருக்கிறது। அதை நான் பாடுகிறேன், நீங்கள் கேளுங்கள்। மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்। மனுஷனை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளாலே நம்மளை இழுத்து கொள்கிறார் என்று இந்த பாடலுடைய வரிகள் ஒவ்வொன்று அப்படியாக இருக்குது. வசனத்தின் அடிப்படையாக இங்கே பாடியிருக்கிறாங்க. அன்பின் கயிறுகளால் அவர் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் கட்டி இழுக்கிறாராம். அவருடைய அன்பின் கயிறுகளினால் நம்மளை இழுக்கும் போது தான் வசனம் சொல்லுகிறது, நாம் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக முடியும். यहाँ पर एक गाना है, मनुष्य को जो बांध कर रखा है उस बंधन में, उस प्रेम के बंधन में परमेश्वर हमें इकट्ठा कर रखा है. अगर हम उस प्रेम के बंधन में रहेंगे तो जरूर हम दाहिने और बाएं हम अवश्य हम बढ़ सकते हैं. यानी कि परमेश्वर हमें फैला सकता है. அப்போது நான் இன்றைக்கு 3 விதமான கயிறுகளை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நாம் தியானிப்போம். முதலாவதாக ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் என்னதுன்னா அன்பின் கயிறுகளினால அவர் நம்மளை இழுத்து கொள்கிறாராம். அவருடைய அன்பின் கயிறுகள் எப்படி நம்ம சொல்லலாம்னா, நாம் தவறு செய்யும் போது, நம்ம அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகி இருக்கும்போது, நம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய அன்பினால் அவர் நம்மளை அரவணைத்து கொள்கிறாராம். வசனம் எப்படியாக இருக்குது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்முடைய இரக்கத்தை கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறாராம். ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கயிறுகை அவர் கொடுத்துட்டு, நீ பாவம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் நான் முடி போட்டுக்கொண்டே வந்தால், ஒரு பாவம் செய்கிறோன்னா, ஐயோ இன்றைக்கு நம்ம இதை முடி போட்டோம், இப்படி நம்ம அந்த கயிறு ஒரு கயிறு கொடுத்துட்டு அதை நான் முடி போட்டுக்கிட்டே வந்தேன்னா அந்த கயிறு நீளம் குறைஞ்சி கொண்டே போகும். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, தம்முடைய அன்பின் கயிறு, நாம் பாவம் செய்து கொண்டு அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து கொண்டு அந்த அன்பின் கயிறுகளை அவர் என்ன பண்ண கொண்டுகிறார்னா அவர் நீளமாக்கி கொண்டே இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். यहाँ पर इस प्रकार के रस्सी है. एक मनुष्य जो पाप करता है वह पाप और गुनाह में फंस जाता है. फिर परमेश्वर के सामने आकर, परमेश्वर मेरे पापों को क्षमा करिए, ऐसे जाकर हम कहने के समय परमेश्वर क्या करता है? उस पाप की आके हमें क्षमा करता है, बजाय और एक स्टेप हम जाने के समय एक रस्सी को देता है. अगर हम गलती करने के समय उस रस्सी को एक गुट्टा बांध कर रखेंगे तो उस रस्सी का जो लंबाई है वह कमती होते जाएगा. लेकिन परमेश्वर ने हमें लंबाई कमती नहीं किया, बल्कि उसके प्यार की, उसके प्रेम के बंधन से और हमें बढ़ाते जाता है कर हम देखते हैं. இதுதான் அவர் அன்பின் கயிறுகளெல்லாம் அவர் நம்மளை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? அவர் நம்ம இழுத்து கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் வசனம் 9 அதில் 2வது பாகம் இப்படியா இருக்கிறது, தமது அன்பின் நிமித்தமாக தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு पूर्व नाटक एल्लाम अवरगले तूकी सुमंदार. तो यहाँ पर क्या लिखा है? एसाया की पुस्तक उसमें 76 अध्याय उसके 9 वचन में ऐसे लिखा है, उसके प्यार के बंधन से परमेश्वर ने हमें ऊपर उठाया है. அவர் என்ன செய்தார்? தம்முடைய அன்பின் நிமித்தமாகத்தான் இந்த பூமிக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்ய வேண்டியதான எல்லா தவறுகளை அவர் தன்மேல் இழுத்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக பலியானார். இதற்கு காரணம் என்னென்று தெரியுமா? அவர் நம்மேல் வைத்ததான அன்பு ஒன்றே, வேற ஒன்றுமே கிடையாது. हम जिस जगह पर रहना है उस जगह को परमेश्वर ने हमारे पापों को क्षमा कर वह कलवारी क्रूस पर अपने एकलौते पुत्र को उसे क्रूस पर चढ़ाया. इसका कारण क्या आप समझते हैं? इसका कारण यही है कि उसका प्यार. மனிதர்களுடைய அன்பு மாறலாம், தகப்பனுடைய அன்பு மாறலாம், ஒரு பிள்ளைகளுடைய அன்பு மாறலாம், கணவனுடைய அன்பு மாறலாம், ஆனால் மாறாத ஒரு அன்பு என்றால் அது தேவனின் அன்பு மட்டுமே. அது என்றைக்குமே மாறாது. पति का प्रेम छूट जाएगा, माता का प्रेम छूट जाएगा, बहन का प्रेम छूट जाएगा, लेकिन हमेशा नहीं बदलने वाला हमारा परमेश्वर का प्यार वह कभी नहीं बदलता. அதனால தான் சொல்லுகிறது, தம்முடைய அன்பின் கயிறுகளால் அவர் நம்மளை இழுத்து கொள்கிறாராம். அன்பு என்று நாம் சொல்லும்போது ஆவியின் கனிகளிலே முதலாவது எழுதியிருக்கிறது அன்பு. அன்பை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அந்த 4 வசனத்திலிருந்து நீங்கள் 13 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் எப்படியாக அன்பு சகல பாவங்களை மூடும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தம்மை புகழாது. அப்படி இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் படித்து கொண்டே இருக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தம்மை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்புடைய
நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாசித்து கொண்டே போகலாம். ஆனால் கடைசி வசனத்தில் அதில் எழுதியிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றில் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது. என் சாரே பிரேம், இது எல்லா அன்பும் மாறி போகும், ஆனால் தேவனின் அன்பு ஒரு காலம் मारा दे। पहला कोरिन्थियों 13 अध्याय वचन 4 से लेकर और 13 वचन तक आप पढ़ेंगे तो यहाँ पर सबका प्यार बदल जाएगा। यहाँ की भविष्यवक्ता बदल जाएगा और उसका कि प्रेम बदल जाएगा। यहाँ पर सारे बुराई, सारे अच्छाई काम, दया यानी सारी चीज़ बदल जाएगा। उसी 13 वचन में आप पढ़ेंगे तो यहाँ विश्वास, आशा, प्रेम, इन 3 से बड़ा है परमेश्वर का प्यार, जो वह कभी नहीं बदलता है। முதல்ல நம்ம பார்க்கிறோம், இவ் எல்லாவற்றிலுமே அன்பு தான் பெரியது. அன்பு என்கிற கயிர்களை நாம் நீளமாக்கும் போதும் நம் வலது புறத்திலும் இடது புறத்தில் நம்ம இடம் கொண்டு நாம் பெருக முடியும்। நம் அன்பு प्यार का जो प्रेम है उसे हम बढ़ाते जाने के समय हम दाहिने और बाएं और हम बढ़ सकते हैं। இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் அருமையான ஜனங்களே, என்னுடைய தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகள், நம் அன்பு என்கிற கர்த்தரே அவரே வந்து நம்மளுக்கு அன்பை நம்ம சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். அவருடைய இரக்கங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். இன்றைக்கு எந்த அன்பு மாறலாம், ஆனால் தேவனின் அன்பு ஒரு காலம் மாறாது. நாமும் மற்றவர்களிடம் நாம் அன்பு கூறும்போது நம் கர்த்தரை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அதனால தான் வசனம் இப்படியாக அவர் தம்முடைய அன்பின் கயிர்களாலே நம்மளை இழுத்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 இப்படியா இருக்கிறது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுறது தேவ அன்பு மெய்யாக பூரணப்படும். இரண்டாவதாக அந்த அன்புலே நம்மளுக்கு என்னன்னா, அவருடைய வசனத்தை நாம் என்ன பண்ணோமா, நாம் கை கொள்ள வேண்டும். எப்படி கை கொள்ள வேண்டும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது, அவருடைய வேதத்தை நாம் கை கொள்ளும் போது, இரவும் பகலும் அவருடைய வசனங்களை நாம் உட்கொள்ளும் போது அவர் அவருடைய அன்பை விட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அன்பை நீளமாக்குறார். இன்னொன்று வசனம் இப்படியா இருக்கிறது, யூதா 1:21, தேவனுடைய அன்பினாலே அன்பை உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், அவருடைய அன்பினாலே நாம் இரக்கத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை, அவருடைய அன்பினாலே நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நித்திய ஜீவன் கிடைக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 18 எப்படியா இருக்கிறது, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக। यहाँ पर ऐसा लिखा है, पहला यूहन्ना 2 अध्याय वचन 5 में ऐसा लिखा है, उसके वचन को हम उसके वचन को आके पाने के समय में उसके प्रेम में हम परिपूर्ण बढ़ सकते हैं। कैसे हम परिपूर्ण बढ़ेंगे? भजन संहिता 1 अध्याय में वचन 2 वचन ऐसे लिखा, रात भर अब परमेश्वर के वचन को ध्यान करने के समय परमेश्वर का प्रेम बढ़ता। यूदा 1:21 में ऐसे लिखा है, उसके प्रेम से हम अनंत काल के जीवन को पा सकते हैं। लेवी व्यवस्था 19 अध्याय वचन 8 में ऐसा लिखा, जैसे हम प्यार करते हैं प्रेम का, उसे हम दूसरों से भी हम प्रेम करना है। वैसे करने के समय परमेश्वर का प्यार हमसे बढ़ते रहता है। இவ்விதமாக நாம் பார்த்தோம், அவருடைய அன்பின் கயிறுகளினால அவருடைய நம் வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய அன்பின் கயிறுகளினால அவருடைய அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 15 எப்படியா இருக்கிறது, அப்போது அவர்கள் கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டு அவர்கள் வீடு அலங்கத்திலே குடியிருந்தால். இங்கே நாம் யாரை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், ராகாப் என்கிற வேசியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே என்ன கயிறுன்னா, இங்கே ரட்சிப்பின் கயிறு. இங்கே ரட்சிப்பு என்று சொல்லும்போது அது ஒரு பாதுகாப்பின் கயிறாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அங்கே வந்து யார் என்றால் இந்த ராகாப்பு என்கிற வேசி। யோசுவா के पुस्तक 2 अध्याय वचन 15 में ऐसे लिखा है, वहाँ पर वह खिड़की के द्वारा इस रस्सी से बाहर निकल कर आया कर वचन ऐसा लिखा है। இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து ஒரு நல்ல ஒரு வேதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவள் யாருன்னா ராகாப், அவ ஒரு வேசின்னு என்று கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய பேர் வந்து ஒரு டீச்சர், அவங்க பேருக்கு பின்னாடி டாக்டர்,
இன்ஜினியர், கலெக்டர், பிரைம் மினிஸ்டர், இப்படி அவங்களுடைய பேருக்கு பின்னாடி இப்படியெல்லாம் வந்து ஒரு இனிஷியல் வச்சுருப்பாங்க, ஒரு டைட்டில் இருக்கும். ஆனால் இந்த ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ, இவள் யாருன்னா இவள் வேசியா. இவளுடைய வீடு எங்கே இருந்ததுன்னா அலங்கத்தின் மேலே இருந்ததுதான். அலங்கத்தில் இவளுடைய வீடு, இவள் குடியிருந்தாள் என்று இருக்கிறது. இவளை வேசி என்று முதலாவது இவளுக்கு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா இதே ராகாப் என்கிற வேசி வேதத்திலே வேதத்தில் இவள் இடம் பிடித்தாள் என்று நம்ம பார்க்குறோம். இவள் யார்? இவள் என்ன செய்தாள்னா எரிகோ மதில்கள் அழிக்க போகிறதான நேரத்தில் யோசுவா என்ன பண்ணுறா, ரெண்டு மக்களை வேவு பார்க்கறதற்காக 2 மனுஷரை அனுப்புகிறார். இவர்கள் என்ன செய்கிறார்களா, அந்த இடத்திற்கு போகும்போது, அந்த பட்டணத்திற்குள் நுழையும் போது அவங்க வேறு யார் இடத்திற்கு போகலையா, எங்கே போகிறார்கள்? வேசின் இடத்திற்கு போகிறார்கள். நிறைய பேர் வேசின் இடத்திற்கு போவார்கள் பாவம் செய்வதற்காக. ஆனால் இவங்க எதற்காக? ராகாப்பினுடைய வீட்டை தெரிந்து கொண்டு அவங்க அலங்கத்தின் மேலே இருந்ததுனால அவங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாவற்றையும் அவளுக்கு தான் தெரிந்திருக்கும். அதனால் அவள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருந்து அங்கே வேவு பார்க்குறாங்க. அப்போது எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ராஜா ஆள் அனுப்பி இங்கே நம்ம நாட்டை வேவு பார்க்குறதுக்காக அந்த மனுஷனை வெளியே விடுங்க. அப்போ அவள் என்ன செய்கிறாள்னா அந்த 2 மனிதர்களை அவள் காப்பாற்றுகிறாளா. यहाँ पर राकाब नाम की एक ऐसी को यहाँ पर बाइबल में इस तरह के लिखा है, लेकिन एक लड़की जो है उसके पीछे, उसका नाम के पीछे टीचर लगा लेते हैं, डॉक्टर लगा लेते हैं, इंजीनियर लगा लेते हैं, ऐसे कि प्रधानमंत्री लगा लेते हैं, कलेक्टर लगा लेते हैं। ऐसे बहुत सारे लोग अपने नाम के पीछे अपना एक राके नाम रख लेते हैं। लेकिन यहाँ पर वचन में शुरू में उसको एक वेसी करके लिखते हैं, लेकिन आखिरी वचन में आप देखेंगे तो उसी का नाम जो परमेश्वर हमारे बाइबल में उसका नाम आया गया है. இந்த யோசுவா இந்த 2 மனிதர்களை அனுப்பும்போது அந்த எரிகோ பட்டணத்தில் அவங்க வேவு பார்த்து முடித்த பின்பு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவள் ஒரு வார்த்தை அங்கே சொல்ல, இவள் அவங்கள 2 பேரையும் ஒழித்து வைத்து மறுபடியுமாக அவர்கள் எப்படியாக அவள் ஒழித்து வைத்தால் அதே போல் அவர்கள் வெளியே கொண்டு வந்தாலாம். இதிலிருந்து நாம் என்னென்னா, அவள் ஒரு வேசியாக இருந்தாலும் அவர் கர்த்தரை பற்றி அறிந்திருந்தாலும், அவருடைய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாள், அவர் செய்கிற அடையாளத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்தார்கள், எரிகோ மதில்கள் எப்படி என்ன ஆகப்போது, இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்ததுனால தான் இயேசு தான் கர்த்தர் தான் உண்மையான தேவன், அவர்தான் நீதி உள்ளவர் என்று அறிந்ததுனால தான் இந்த 2 பேரை அவள் என்ன செய்கிறாளா, ஒழித்து வைக்கிறாளாம். அப்போ ஆள் அனுப்பி அவளிடத்தில் கேட்கிறதான நேரத்தில் கூட அவள் என்ன செய்கிறாளா, அவர்கள் இல்லை, அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அவங்க எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்பி போய் விட்டார்கள் என்று அவள் என்ன சொல்கிறாளா, அவங்க வெளியே அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து போகும் யோசுவாவுக்கு அறிவித்தாங்க. அங்கே நடந்து எல்லாவற்றையும் யாருக்கு அறிவிக்கிறாங்க, யோசுவாக்கு அறிவித்தாங்க. यहाँ पर हम देखते हैं, यहाँ पर एक रागाब वेसी ने क्या किया है, उस 2 मनुष्य को जो एरिहो के देश को देख यहाँ पर पूरा जांचने के लिए आता है, लेकिन उन लोगों को राजा ने क्या कहा, तो जो तुम्हारे अंदर जो आया है उसे तुम बाहर निकालो. फिर भी उसने क्या कहा, उन दोनों ने मेरे पास आया था लेकिन वह दोबारा लौट कर चला गया, इसलिए उन दोनों को छिपा कर रखा. या उसने किस लिए उन दोनों को बचाया, इसका कारण क्या आप समझते हैं, क्योंकि वह परमेश्वर के बारे में वह जाना था. हमारा प्रभु ये सच्चा परमेश्वर है, वही अद्भुत काम कर सकता है, वही है सच्चा जीवन देता है, वही है लाल समुद्र को पार किया, इसलिए उन दोनों को उसने பச்சாயா. இதிலிருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, இங்கே ஒரு பாதுகாப்பின் கயிறை நாம் பார்க்குறோம். 3ஆவதாக நாம் பார்த்தோன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தினை, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரர் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். இங்கே என்ன ஒரு கயிறை பார்க்கிறோம் என்றால், இந்த விசுவாசத்தின் கயிறை நாம் பார்க்கிறோம். இந்த ராகாப் என்ற வேசி இந்த 2 வேவுக்காரர்களை என்ன பண்ணுறாளா, அவங்கள என்ன செய்கிறா, நான் உங்களுக்கு எப்படி நான் தயவு செஞ்சனோ
நான் உங்களை எப்படி பாதுகாத்தனோ அதே போல் நீங்களும் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி தயவு செய்தால் என் தகப்பனையும் என் தகப்பன் குடும்பத்தாரே, என் தாயின் குடும்பத்தாரே, என் சகோதரர் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் ஜீவனை தப்பிக்கொள்ள அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று இவள் என்ன செய்கிறார்? இந்த 2 வேவுக்காரர்களிடத்தில் அவள் வந்து விண்ணப்பிக்கிறாள். ஆனால் இந்த 2 வேவுக்காரர்கள் போனவர்கள் திரும்பி வந்தார்களா? அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை அவள் அப்படியே விசுவாசித்தாள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிவப்பு கயிறு ஜன்னலிலே நீங்கள் கட்டி இருந்தேன்னா உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்று. அவள் என்ன செஞ்சா? அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். அதனால தான் அவள் என்ன செய்யறா? அந்த சிவப்பு நூல் கயிறை வந்து எந்த ஜன்னல் வழியாக அவங்க வெளியிலே போனார்களோ அந்த கயிறை அவள் என்ன செஞ்சாலா? அந்த ஜன்னலிலே கட்டி வைத்தாளா. இதனால் அந்த இடத்துல யுத்தத்திற்கு வந்தவர்கள் இவங்களுடைய வீடு மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னா, அவங்க சொன்னதான அவங்க வார்த்தையை அவன் விசுவாசித்தார். அதனால தான் அவங்க குடும்பம் முழுவதுமாக காக்கப்பட்டது, அவங்க குடும்பம் முழுவதுமாக தப்பித்து கொண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நம்ம வசனங்களை நாம் படித்தோம். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கும் போது நாம் வந்து கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறதே ஒரு பெரிதானது. அப்போ இந்த ராகப் என்கிற வேசி நம்ம முதலாவது அவள் வேசி என்று பார்த்தோம். ஆனால் இன்ட்ரோடக்ஷனே அப்படி தான் வருகிறது. ஆனால் கடைசியிலே வந்து அவள் வந்து வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகார வசனத்தில் அந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் இருக்கும் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரர்கள் சமாதானத்தோடு அவள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாமல் அவள் என்ன பண்ணால சேதமடையாதபடி அவளும் மாத்திரமா இல்லை அவள் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். यहाँ पर ऐसा लिखा है, उस रस्सी से जिस रस्सी से उसने बाहर निकाला उसी लाल रस्सी को उसने वो खिड़की में बांध कर रखा था। इससे क्या हुआ? जब मिटने का समय, युद्ध के समय में इनका घर सिर्फ बचा गया। सिर्फ इनका घर नहीं, उनके माता पिता, उनके भाई बहन, उनके रिश्तेदार जो इस घर के अंदर थे उन सारे लोगों ने बच गया। बचकर इसलिए यहाँ पर हम क्या देखते हैं? उन दोनों ने फिर लौट कर नहीं आया, लेकिन जो उन्होंने बोला उसे वह विश्वास किया, वह विश्वास कर ठहरी थी। इसलिए उसका परिवार पूरा संभाला गया. அவ்விசுவாசத்தினால தான் அவளுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணுறது? அவளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எங்கள் அருமையானவர்களே, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வசனங்களை நாம் கேட்கிறோம். நாம் அதை கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் தியானிக்கணும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை நாம் ஆராயும் போது நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய அன்பின் கயிறுகளை அவர் நீளமாக்கி கொண்டே போவார். அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் போது அவர் தம்முடைய அன்பின் வசனங்களை நாம் கை கொள்ளும் போது அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை தர வருகிறார். அவருடைய அன்பின் வசனங்களை நாம் காத்து கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனை அறிந்து கொள்கிறோமா? இப்படிப்பட்டதான யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படும் போது கர்த்தர் வந்து நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவருடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மை தம்முடைய அன்பின் கயிறுகளிலாலே நம்மை இழுத்து கொள்கிறவராய் இப்படி நாம் கை கொண்டு இப்படி நாம் எல்லாம் செய்யும்போது அந்த முதல் வசனம் இப்படியாக இருக்கிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாரா? நாம் ஒரு பெருக்கத்தை நோக்கி நாம் போகும்போது அதற்கு என்ன வழி இருக்கிறது? அதிலிருந்து நாம் எப்படி பெருக்கத்துக்கு நேராக போகணும்? அவருடைய அன்பினாலே அவருடைய அன்பின் கயிறுகளை நாம் நீளமாக்கும் போது, விசுவாசத்தின் கயிறுகளை நாம் நீளமாக்கும் போது, அடுத்ததாக ரட்சிப்பின் கயிறுகளை நாம் நீளமாக்கும் போது கர்த்தர் நம்மை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகத்தக்கதாய் கிருபை செய்வாரா? उसके प्यार के बंधन में हम बढ़ने के समय, उसके उद्धार के बंधन में हम बढ़ने के समय, उसके विश्वास के बंधन में हम बढ़ने के समय जरूर परमेश्वर हमें दाएं और बाएं और हमें बढ़ाएगा. परमेश्वर ही हमें इस वचन के द्वारा हमें आशीष देगा. தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த
வசனத்தின் மூலமாய் நீங்கள் தியானிக்கும் போது, இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம். அன்பு எல்லா இடத்துலையும் தனிந்து போகிறது. ஆனால் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரா. इस आखिरी समय में, आखिरी क्षण में सबका प्यार मिट जा रहा है, लेकिन परमेश्वर का प्यार को हमें बढ़ाते ही जाना है, तभी परमेश्वर हमें वो आशीष देगा. हम अपनी आँखों को बंद कर कर हम प्रार्थना करेंगे. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே உடைய அன்பின் கயிறுகளை குறித்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று உடைய வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, நாங்கள் பெருக வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுத்தீரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் அப்படி விதமாய் நீ நடத்த போகிற உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்ட விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தை பலப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிப்பில் குறை உள்ளவர்களாக இருந்தால் எங்களுக்கு ரட்சிக்கக்கூடிய திராணிகளை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் குறைவற்றவராக இல்லை, உம்முடைய அன்பிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துங்க. தொடர்ந்து நீரே வழி நடத்தும், பெரிய காரியத்தை செய்து நடத்தும். हमारे दयालु अनुग्रहकारी स्वर्ग पिता, इस सुंदर समय के लिए आपको धन्यवाद देते हैं परमेश्वर. आपके प्यार के वचन को हमने सुना है, आपके विश्वास के प्रेम को हमने सुना. जो जो इस वचन को सुन रहे उनके परिवार के हर एक जगह में परमेश्वर आप आशीष को भरिए, ताकि आपके वचन में इस अंतिम समय में आपके प्रेम को हम कस कर पकड़ कर हम दाएं और बाएं बढ़ने के लिए हमें मदद करिए. इस छोटी सी विनती प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே.